The path to brilliance. Theorem 12.5a. Theorem 12.5a. Question பாருங்க. A, B are any two events. B bar is called the complement of B. Complement event of B. We have to prove P of A intersection B bar equal to P of A minus P of A intersection B, right? நம்ம ப்ராப்ளம்ல அடிக்கடி யூஸ் பண்ண ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ப்ராப்ளம்ல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண ரொம்ப இம்பார்ட்டண்டான இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இப்போ நம்ம அதை ப்ரூவ் பண்ண போறோம். A and B, பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், A and B are given as two events, any two events. B bar is called the complement of event B. B bar is called the complement of event B. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க. P of A intersection B bar, P of A intersection B bar equal to P of A minus P of A intersection B, right? A, B are any two events. B bar is called the complement of B. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க. P of A intersection B bar equal to P of A minus P of A intersection B, right? So this is theorem 12.5a. எப்படி ப்ரூவ் பண்ணலாங்கிறத பாருங்க. அதுக்கு முதல்ல எனக்கு ஒரு டயக்ராம் வேணும், அதை நான் தெளிவா வரைஞ்சுக்கிறேன். ஓகே, பாருங்க. proof for this theorem, listen carefully. இந்த வென் டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சதுனாலே நாம ஈஸியா இதை ப்ரூவ் பண்ணிடலாம். அடுத்த தியரம் இதே மாதிரி ஐடென்டிக்கல் நீங்களா செஞ்சிடலாம். கவனிச்சிங்கன்னா, this is event A and this one is event B. These two are taken from the sample space which is S, right? These two are taken from the sample space which is S. இப்போ நான் 3 ரீஜியனை டிஃபைன் பண்ண போறேன். இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஆல்மோஸ்ட் our problem is done. The first region is known to all of us, right? This is the region which is actually A intersection B, right? Region 1, region 2, region 3, right? So first region நான் என்ன எழுதிட்டேன், A intersection B. உங்களுக்கு டவுட் வர எந்த வாய்ப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். Now what about the first part? அதுல A இருக்கு, B இல்ல. first partல A இருக்கு, B இல்ல. அப்போ இங்க நான் எப்படி எழுதலாம் பாருங்க. This is A intersection B bar, A without B, right? A without B, A without B. So region 2, it's very simple. Region common to A and B. Region common to A and B. Region 1ல பாருங்க, A இருக்கு, B இல்ல. அப்போ A intersection B bar, A and B bar. Region 3 பாருங்க, அப்ப என்ன ஒரு region 3? இந்த போர்ஷன் மட்டும், right? இந்த போர்ஷன் மட்டும். What is that? A bar intersection B, right? A bar intersection B. இப்போ நீங்க ரெண்டு விஷயங்களை டிஃபைன் பண்ணலாம். ஒன்னு A, இன்னொன்னு B. A is the union of Roman letter 1 union Roman letter 2 and B is nothing but Roman letter 2 union Roman letter 3, right? புரியுதா பாருங்க. ஏங்கிறது யூனியன் ஆஃப் ரோமன் லெட்டர் 1 அண்ட் ரோமன் லெட்டர் 2, பிங்கிறது யூனியன் ஆஃப் ரோமன் லெட்டர் 2 அண்ட் ரோமன் லெட்டர் 3. ஓகே, இதுல பாருங்க, ரோமன் லெட்டர் 1 அண்ட் ரோமன் லெட்டர் 2 ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், கரெக்டா?
1க்கும் 2க்கும் எந்த சம்பந்தமும் எந்த பொதுவான விஷயமும் கிடையாது. அதே மாதிரி 2க்கும் 3க்கும் எந்த காமன் இன்டர்செக்ஷனும் கிடையாது. So similarly, Roman letter 2 and Roman letter 3 are mutually exclusive events, right? Mutually exclusive events. அப்பனா இந்த ப்ரூஃப்ல பாருங்க A இருக்கு B இல்ல, Aக்கு தான் பார் இல்ல. So A exist, occurrence of A, non occurrence of B. அப்போ A தான் நான் டிஃபைன் பண்ணணும், ரைட்? we have ஏங்கிறத எப்படி எழுதலாம் பாருங்க, யூனியன் ஆஃப் 1 and 2. சொல்லுங்க, யூனியன் ஆஃப் 1 and 2. ஏங்கிறது என்ன? யூனியன் ஆஃப் 1 and 2. ஏங்கிறது யூனியன் ஆஃப் 1 and 2. அப்போ 1ங்கிறது என்ன பாருங்க, A intersection B bar யூனியன் A bar intersection B. இது ரெண்டுக்கும் யூனியன் தான் என்னன்னா A. புரியுதா பாருங்க, புரியுதா பாருங்க. இப்ப நான் ரெண்டு பக்கமும் ப்ராபபிலிட்டி சேர்த்துக்கிறேன், ப்ராபபிலிட்டி எடுக்க போறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனமா பாருங்க. So this is P of A equal to P of in the side full of A intersection B bar union A bar intersection B, right? Okay. இப்போ ரைட் சைட்ல இருக்கிற யூனியனை நான் பிளஸ் மாத்திக்கலாம், தனித்தனியா ப்ராபபிலிட்டி. பிகாஸ் கீழே பாருங்க, ஈவென்ட்ஸ் 1 and 2 are what type of events? Mutually exclusive events, right? Since the first event A intersection B bar and the second event, A intersection B bar, இன்னொன்னு என்ன தப்பா எழுதிட்டேன் பாருங்க, A intersection B இல்ல, union of 1 and 2. புரியுதா பாருங்க, ஏங்கிறது யூனியன் ஆஃப் 1 and 2. சாரி, 1 என்ன? A intersection B bar. 2 என்ன? A intersection B, right? So A வந்து யூனியன் ஆஃப் 1 and 2. இந்த 1 and 2 வந்து டயக்ராம்ல பாருங்க, 1 and 2 வந்து டயக்ராம்ல பாருங்க, they are mutually exclusive events. புரியுதான்னு பாருங்க. பாருங்க A எப்படி எழுதலாம் பாருங்க, ரோமன் லெட்டர் 1. ஏங்கிறது எப்படி எழுதலாம் பாருங்க, ரோமன் லெட்டர் 1 யூனியன் ரோமன் லெட்டர் 2. ரோமன் லெட்டர் 1ங்கிறது A இன்டர்செக்ஷன் B பார், ரோமன் லெட்டர் 2ங்கிறது A இன்டர்செக்ஷன் B. அதை தான் இங்க எழுதியிருக்கேன். ரெண்டு பக்கமும் ப்ராபபிலிட்டி எடுத்திருக்கேன். இது ரெண்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எலிமெண்ட்ஸ். அப்போ யூனியன் பிகம்ஸ் அடிஷன். சொல்லுங்க, அப்ப படிங்க. P of A equal to P of A intersection B bar plus P of A intersection B, right? புரியுதான் பாருங்க. So ரொம்ப சிம்பிள் ப்ரூஃப். நல்லா புரிஞ்சுதுன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள், ரைட்? அப்ப இந்த டேர்ம் கொண்டு வந்துடலாமா? திஸ் இஸ் சொல்லுங்க, P of A minus P of A intersection B equal to P of A intersection B bar, right? So we can conclude that P of A intersection B bar equal to P of A minus P of A intersection B, which completes the proof of the theorem. Hence proof. நல்லா கவனிங்க. டயக்ராம்ல இருந்து ஏவை எப்படி எழுதலாம்? ரோமன் லெட்டர் 1 யூனியன் ரோமன் லெட்டர் 2. ரோமன் லெட்டர் 1ங்கிறது A இன்டர்செக்ஷன் B பார், ரோமன் லெட்டர் 2ங்கிறது A இன்டர்செக்ஷன் B. ரெண்டு பக்கமும் ப்ராபபிலிட்டி ஆபரேட் பண்ணிருக்கிறேன். இந்த யூனியன் பிகம்ஸ் அடிஷன் பிகாஸ் these two events A intersection B bar and A intersection B are mutually exclusive. இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா proof over. Okay, alhamdulillah. Continue your journey to wisdom.